வணக்கம் நண்பர்களே. பசி விலாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். பாதாமி குகை கோவில்களை பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது அகஸ்திய தீர்த்தத்தோட அழகிய கரையில கம்பீரமா காட்சி தரும் ஒரு பழமையான சிவாலயத்தை நம்ம பார்க்கலாம். அதுதான் ஸ்ரீ பூதநாதர் கோவில். இங்கு சிவபெருமான் தான் பூதநாதர் என்ற திருநாமத்துல அருள் பாலிக்கிறார். பூதநாதர் என்றால் பூத கணங்களின் தலைவன் அப்படிங்கிற பொருள். சிவபெருமானின் ஒரு சிறப்பு பெயரா இது விளங்குது. இந்த கோவிலின் பழமையான பகுதி பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாதாமி சாளுக்கியர்களின் காலத்துல கோவில் கட்டப்பட்டதா வரலாற்று ஆதாரங்கள் தெரிவிக்குது. பின்னர் கல்யாணி சாளுக்கியர் காலத்துல சுமார் 11ஆம் நூற்றாண்டில் வெளிப்புற மண்டபம் உள்ளிட்ட பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால இன்றுள்ள கோவில ஒரே காலத்துல கட்டப்பட்ட கோயில்னு நம்ம சொல்ல முடியாது. பல நூற்றாண்டுகளா வளர்ந்த கட்டிடக்கலைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது அகஸ்திய தீர்த்தத்தோட கரையில கோவிலோட மிகப்பெரிய அழகே அதோட அமைவிடம் தான். ஒரு புறம் பாத்தீங்கன்னா உயர்ந்த சிவப்பு மணற்கல் மலைகள், மறுபுறம் அகஸ்திய தீர்த்தம், அதோட கரையில கம்பீரமா நிற்கும் பூதநாதர் கோவில். இந்த காட்சி தான் பாதாமியோட தனி சிறப்பு. பாதாமி குகைகளும் இந்த நீர்நிலையை நோக்கியே அமைஞ்சிருக்கு. அதனால குகை கோவில்களையும் பூதநாதர் கோவிலையும் ஒரே பயணத்துல நம்ம பார்க்கலாம். பூதநாதர் கோவிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பு தென்னிந்திய திராவிட பாணியில இந்திய நாகர பாணியும் கலந்த கட்டிடக்கலைகள் தாக்கம் காணப்படுது. கோவிலோட கருவறையில சிவலிங்கமும் அதற்கு எதிரில நந்தியும் அமைஞ்சிருக்கு. கருவறை வாசல்ல கங்கை மற்றும் யமுனை தேவிகளின் சிற்பங்களும் மேல்புறத்துல அழகிய தாமரை வடிவ அலங்காரமும் காணப்படுது. இது ஒரு கோவில் மட்டும் இல்லைங்க. பூதநாதர் கோவில் குழுமம் என்று அழைக்கப்படும் பல கோவில்கள் இங்க இருக்கு. அதுல பிற்காலத்துல உருவான முக்கியமான கோவில்களில் ஒண்ணு மல்லிகார்ஜுன கோவில். இது கல்யாணி சாளுக்கியர் காலத்தை சார்ந்தது. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா நாகரபாணியின் தாக்கத்தை நம்ம பார்க்கலாம். உள்ளூர் மரபுல இந்த தலத்தோட பெயர் ஒரு பூதம் அல்லது அரக்கனை சிவபெருமான் வென்ற கதையோடு தொடர்பு படுத்தப்படுது. அந்த பூதத்தின் ஆன்மா இந்த பகுதியில் தங்கியதாகவும் அதனால சிவபெருமான் பூதநாதர்னு அழைக்கப்பட்டதாகவும் ஒரு மரபு கதை கூறப்படுது. இது தலமரபு கதை, வரலாற்று ஆவணமா நம்ம எடுத்துக்க முடியாது. அகஸ்திய தீர்த்தத்து நீருக்கு காணப்படும் சக்தி இருப்பதா உள்ளூர் நம்பிக்கை இருக்கு. வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எவ்வளவு அழகான அந்த நீர்நிலைக்கு எதிரில அழகா அமைஞ்சிருக்கிற இந்த கோவில். பாதாமி குகைகள் மலையை குடைஞ்சு உருவாக்கப்பட்ட கலைக்கு சாட்சின்னா அகஸ்திய தீர்த்தத்தோட கரையில நிற்கும் பூதநாதர் கோவில் கல்லை கொண்டு கோவில் கட்டிய சாளுக்கியர்களின் கட்டிடக்கலைக்கே சாட்சி. 1000 ஆண்டுகளை கடந்தும் அகஸ்திய தீர்த்தத்தின் நீர்ல தனது அழகை பிரதிபலிச்சுட்டு நிக்கிற இந்த பூதநாதர் கோவில் பாதாமியோட வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத அத்தியாயம். பாதாமி செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா குகை கோயில்களை மட்டும் பார்த்துட்டு வராம அகஸ்திய தீர்த்தத்தின் கரையில அமைஞ்சிருக்கும் பூதநாதரையும் தரிசிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.